ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஈரோடு இடைத்தேர்தலில் கிடைச்ச வெற்றி என்பது சிறப்பான வெற்றி. அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். அது மகிழ்ச்சிக்குரியது. அவருக்கு எம்எல்ஏக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், திமுகவுக்கும் வாழ்த்துக்கள். கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களுக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். இதில் மற்ற பிரதான கட்சிகள் எதுவுமே அந்த தேர்தல் காலத்தில் போட்டி போடலைன்னாலும் தேர்தல்னு வந்துட்டால் எத்தனை பேர் களத்தில் நின்றாலும் அது தேர்தல் தானே. இல்லை யார் நின்னாலும் நிற்காட்டினாலும் தேர்தல் தானே. அதனால் மக்கள் ஓட்டு போட்டு தானே வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் மக்கள் அதிக அளவில் வாக்களிச்சிருக்காங்க. அதுவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தானே. இப்போ பிஜேபி போட்டு போடல, ஏடிஎம்கே போட்டி போடலைன்னா இவ்வளோ பெரும்பான்மையாக மக்கள் இந்த கூட்டணியோ ஆட்சியோ பிடிக்கலைன்னா ஓட்டு போட வர வேண்டியது இல்லையே. பொதுவாக இருக்கிற மக்கள் வீட்டிலே கூட இருக்கலாம், அல்லது நோட்டெல்லாம் போட்டிருக்கலாம், அந்த மாதிரி அதிகமாக ஜாஸ்தி போட்டிருக்கலாம். அப்படி போடல இல்லை. அதனால் இந்த களத்தில் ஏறக்குறைய அரசியல் கட்சிங்கிற மாதிரி எடுத்திங்கன்னா ஒரே ஒரு போட்டி தான் இருந்தது, பாக்கியெல்லாம் சுயேட்சைகள் தான். இதனால் மக்கள் பெரிய அளவில் வாக்களிச்சிருக்காங்க. அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சுருக்காங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய வரவேற்புக்குரிய விஷயம். நல்ல அம்சமாக தான் அதை பார்க்கணும். அந்த விதத்தில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வெற்றி தான் அது. அதே சமயத்தில் டெல்லி தேர்தலில் 3வது முறையாக காங்கிரஸ் 0 எடுத்துருக்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி 70 தொகுதி இருக்கிற டெல்லியில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலைங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயந்தான். அது கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி அல்ல, அது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. அது நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3வது தடவையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியலைங்கிறது மன வலியும் வருத்தமும் தரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் காங்கிரஸ் கட்சி இன்னமும் கீழே அஸ்திவாரத்தை பலப்படுத்த வேண்டியது, கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டியது அவசியமாக கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்தியா நாடு முழுதும் இரவு பகலாக பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார். பாராளுமன்றத்தில் ரொம்ப துணிச்சலாக சிறப்பாக பிஜேபிக்கு எதிராக, பிஜேபி அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் போராடுகிறார். வலிமையான ஒரு எதிர்க்கட்சியாக திகழ்கிறார். ஆனால் கீழே கட்சி அதே மாதிரி ஒரு ஆள் மட்டும் தேசம் முழுவதும் 140 கோடி மக்களையும் அவரே போய் சந்திச்சு ஓட்டு கேட்க முடியாதுல்ல. கீழே அங்கே இந்த மாநில லெவலில், கிளைகள் லெவலில் வரைக்கும் கட்சியை பலப்படுத்த வேண்டியது, கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டியது அவசியம். அதனால் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக சுய பரிசோதனை செய்யணும், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். மாநில வாரியாக சரியான ஒரு 3-4 தலைவர்களை கண்டறிஞ்சு அவங்கள முன்னிலைப்படுத்தி, பிரதானப்படுத்தி, கட்சியை முன்னிலைப்படுத்தி கட்டமைப்பை வலுப்படுத்தணும். ராகுல் காந்தி தினம் ஒவ்வொரு மாநிலமாக போயிருக்க முடியாத, தேர்தல் நேரத்தில் 4 தடவை பேச வருவார். ஒவ்வொரு மாநிலமாக அதுதான் நேரம் இருக்கும். அப்புறம் இப்போ யாத்திரையெல்லாம் போனார். அதனால் கட்சிக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டது. ஃபாலோஅப்பாக தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற அமைப்பில் கட்சியில் இருக்கவங்க தான் என்ன பண்ணணும் அதை. அதனால் கீழே
என்னை கேட்டால் வந்து இப்போ அங்கங்கே வந்து இன்சார்ஜெலாம் போடுறாங்க. அந்த இன்சார்ஜஸ் வந்து அதிகமாக தே ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம், அதிகமாக நேரம் ஒதுக்கணும். அந்த மாநிலங்களில் வந்து அதிகமான நேரம் தங்கணும். மாவட்ட வாரியாக வட்டார வாரியாக சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளணும். கூட்டங்கள் நடக்கணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ உறுப்பினர் சேர்க்கை அல்லது ஒரு கட்சி ஒரு கட்டமைப்புக்காக தான் இது மாதிரி பணிகள் நடக்காங்க. ஒரு 10-15 பேராவது குறைஞ்சபட்சம் ஒரு பஞ்சாயத்துலேயோ ஒரு வார்டுலேயோ ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இது மாதிரி குழுக்கள்லாம் அமைக்கப்படுது. இது மட்டுமே போதுமானது இல்லையே. ஒரு வார்டில் 10,000-20,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேரை கமிட்டியில் போட்டுட்டா கட்சி வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆகிடாத. ஸோ இது ஒரு ஆரம்ப தொடக்கம் தான், அடிப்படை தொடக்கம் தான் அது. ஸோ இது அந்த தொடக்கத்தை வந்து இதுலேருந்து ஆரம்பித்து இது ஒரு புள்ளி, இதுலேருந்து ஒரு புள்ளியே கோலமாகாது. இல்லை, இந்தியாவின் தலைநகரம் என்ன, இது எல்லாமே உற்று பார்க்குற ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து இவ்வளோ மக்கள் வெறுப்புக்கு காரணம், காங்கிரஸ் கட்சி மீது இவ்வளோ வெறுப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வெறுப்பு இல்லைங்க. வெறுப்பு வந்து இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இல்லை. சரி, ஆட்சியில் இருந்து ஆம் ஆத்மி கட்சி மேலே மக்களுக்கு வெறுப்பு. ஸோ இல்லை, ஆம் ஆத்மி மேலே மக்களுக்கு வெறுப்பு. அவங்க ஒரு 10-15 வருஷம் தொடர்ச்சியாக இருந்துட்டாங்க. அது மக்கள் அங்கே வந்து டெல்லியில் ஒரு மாற்றத்தை வந்து விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக அந்த தேர்தல் அமைஞ்சு போச்சு. அந்த மாற்றம் மக்கள் விரும்பிய அந்த மாற்றத்தை யார் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியால் நம்மளால் தர முடியலை. அதை பிஜேபி அவங்க ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி அவங்களால கொடுக்க முடிஞ்சு மக்கள் அந்த மாற்றத்தை பிஜேபி வழியாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதில் காங்கிரஸ் மேலே கோபம்னோ அல்லது காங்கிரஸுக்கு மாற்றாக ஓட்டு போடலையே, ஆம் ஆத்மிக்கு மாற்றாக ஓட்டு போட்டிருக்காங்க. மாற்றத்துக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி வந்து வலுவாக இருக்குது. மற்ற மாநிலங்களில் அது போல் இல்லாதது தான் இது போன்ற அடுத்தடுத்து வர தோல்விகளுக்கு காரணம்னு சொல்லி கூட்டணி ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியில் இருக்குது. அதை எதிர்த்து நம்ம காங்கிரஸ் போட்டி போடுறோம். அப்படிங்கும்போது அதோட வாக்குகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலை வருதுல. மாநிலத்திற்கு மாநிலம் வந்து கூட்டணி கட்சிகளுடைய பலம் வந்து பலவீனங்கள் வந்து வேறுபடும். தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காங்கிரஸை விட பெரிய கட்சி, ஒத்துக்கிறோம். திமுக வந்து அதிகமாக நடத்துறதுக்கு காங்கிரஸை விட திமுக பலமாக இருக்குது. அதனால் அவங்க அதிக இடத்துல போட்டி போடுறாங்க. கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு காங்கிரஸ் போட்டி போடுது. இது மாதிரியே இந்தியா முழுதும் இருக்கிற மாநில கட்சிகள்கிட்டயே பெரும்பான்மை இடங்களை அவங்களுக்கு மாநில கட்சிகளுக்கு கொடுத்துட்டு அந்தந்த மாநிலத்திலையும் 10 சீட்டு 20 சீட்டு 25 சீட்டு வாங்கி காங்கிரஸ் நிற்க முடியுமா அதுக்காக? ஸோ அதனால் சில இடங்களில் வந்து அதுவும் வந்து சரியான இப்போ ஆம் ஆத்மியோட கூட்டணி போட்டிருந்தா காங்கிரஸும் 2 பேரும் சேர்ந்துருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். ஒரு வேளை ஜெயிச்சு ஆம் ஆத்மி ஆட்சி வந்திருக்கலாம். அதனால் மட்டும் காங்கிரஸுக்கு என்ன பெரிய நன்மை வந்திருக்க போகுது? இப்போ 0க்கு பதிலாக ஒரு 4 சீட்டு வந்திருக்கலாம், 7 சீட்டு வந்திருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட்டு தனியாக போட்டி போட்டதில் கட்சியாவது அங்கே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா? 70 தொகுதியிலையும் காங்கிரஸ் நின்றுச்சு. காங்கிரஸ்காரங்க வேலை பார்த்தாங்க. 70 இடத்துலையும் மக்கள் காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக 10 இடத்துல மட்டும் நின்று 4 இடத்துல மட்டும் வாங்கிட்டு ஆம் ஆத்மியை திருப்பி இன்னொரு 4வது தடவை முதலமைச்சராக கொண்டாந்து ஆட்சியை கொண்டாடுறதுல மட்டும் காங்கிரஸ் என்ன பெரிய நன்மை அடைஞ்சிட போகுது? ஸோ ஒழுங்கான முறையான மரியாதையோ அல்லது ஒரு கூட்டணிங்கிற முறையில் அதுக்கான பங்களிப்போ இல்லாத போது தனியாக ஏற்று போகிறதுல தப்பே கிடையாது. அவங்க வந்து நாங்கள் 4 தான் தரோம் 3 தான் தரோன்னா அதை ஒத்துக்கிட்டு காங்கிரஸ் பரவாயில்ல நாங்கள் 4 நின்றுக்கிறோம், நீங்கள்லாம் 65ல் ஆம் ஆத்மி நிற்கட்டும், நீங்களே ஆட்சியை பிடிச்சிக்கோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் முறையான ஒரு மரியாதையோ முறையான பங்களிப்போ இல்லாத போது கூட்டணியில் வந்து பிரச்சனை வரதான் செய்யும். அப்படி வந்திருக்கு டெல்லியில். அதனால் வந்து காங்கிரஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆம் ஆத்மி ஆட்சி இருந்த ஆம் ஆத்மியும் தான் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஆட்சி இழந்தது ஆம் ஆத்மி தானே, காங்கிரஸ் ஒன்றும் ஆட்சி இழக்கலையே. அதனால் சரி, கூட்டணிங்கிற போது 2 பக்கமும் பார்க்கணும். நன்மை சாதக பாதகத்தை பார்த்து தான் முடிவு செய்யணுமே தவிர ஒரே சைடாக ஒரே திசையில் பார்க்க முடியாது. ஈரோடு பை எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி அந்த பை எலெக்ஷன் முன்னாடியிலேருந்து பெரியாரை பற்றி கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காரு. பல்வேறு தரப்புலையும் காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஈரோடு மண்ணுன்னு சொல்லக்கூடிய பெரியார் மண்ணில் அவங்க கடைசி லாஸ்ட் எலெக்ஷனில் வாங்கின ஓட்டை விட 14,000 ஓட்டு கூட வாங்கியிருக்காங்க. அது யாருடைய ஓட்டு நினைக்கிறீங்க? இல்லை அவர் சொன்னதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
மொத்தம் 2.25 லட்சம் ஓட்டு. அதில் பதிவானது வந்து ஒரு 1.25 லட்சம் ஓட்டுக்கிட்ட மேலே பதிவாகியிருக்கு. அதில் வந்து சொன்ன மாதிரியே சீமான் அல்லது அவர்களுடைய கட்சி வந்து போனதில் ஒரே கட்சி தான் நின்னது, பாக்கியெல்லாம் சுயேட்சைகள் தான். அதனால் ஒரு 1000-10,000 ஓட்டு ஒரு கூட வந்திருக்கு. ஸோ இது வந்து ஓட்டு போடாத மக்கள் 2 போட்டி தானே இருக்குது, பாக்கியெல்லாம் சுயேட்சைகள். சில பேர் வீட்டில் இருந்திருப்பாங்க, வராமலே புறக்கணிச்சிருக்காங்க. போட்ட மக்களில் எங்கேயாவது போடணுங்கிற போது ஒரு சில பேர் மாற்றி இங்கேயும் போட்டிருக்கலாம். இன்னும் பெரிய லெவலில் வந்து கோபத்தை காட்டுற மாதிரியோ மக்களோட எதிர்ப்பை காட்டுற மாதிரியோ அதிகமான வாக்குகள் வந்து விழுந்துடலையே. என்ன அது டெபாசிட் கூட வாங்காத நிலையில் தான் ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரி ரைட்டாக ராங்க அவர் தைரியமாக நின்னது, போட்டி போட்டதை நான் பாராட்டுறேன். ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில் நின்னார்ல. மற்ற கட்சிகள் இப்போ பிஜேபி நிற்கலையே, ஏடிஎம்கே நிற்கலையே, சீமான் டெபாசிட் போகுது, இப்போ போகாமல் இருக்குது, அது பிரச்சனை இல்லை, நின்னார்ல, ஓகே. பட் அதனால் நின்னார், ஒரு 4000 ஓட்டு கூட வந்திருக்கு. அதில் அவர் சந்தோஷப்படலாம். அதனால் வந்து இது வந்து எங்களுக்கு அதனால் அந்த காங்கிரஸுக்கு பாதிப்பு, திமுகவுக்கு பாதிப்புன்னு அதனால் சொல்ல முடியாது. சட்டத்துறை அமைச்சர் நீங்கள் பேசும்போது ஏடிஎம்கே ஓட்டு வந்து திமுகவுக்கு விழுந்திருக்கு, எடப்பாடி கையில் வந்து எடப்பாடி சொன்னதை யாரும் கட்சியில் எதுவும் கேட்கல, அது வந்து எடப்பாடிக்கு கிடைச்ச தோல்வி அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்கிறாங்க. நம்ம எப்படி சொல்லலாம்? யார் சொல்கிறா? அது சட்டத்துறை அமைச்சர் எந்த ஏடிஎம்கே ஓட்டு திமுகவுக்கு விழுந்திருக்கு, எடப்பாடி சொல்லியுமே வந்து இப்போ வாக்களிக்காதையோ புறக்கணிப்போன்னு சொல்லி வந்து திமுகவுக்கு ஓட்டு அடிச்சிருக்காங்க ஏடிஎம்கே. எடப்பாடியோட அதிமுக எடப்பாடியோட இதில் இல்லை, பிடியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறது? என்ன மேற்கொண்டு வளர்த்து அவற்றையே கேளுங்க, எனக்கு தெரியாது. அது சார் தாவேகா தலைவர் சம்பந்தமான அவர் தானே சொல்லியிருக்காரு. இந்த புள்ளி வரங்களெல்லாம் அவற்றையே கேட்டுங்க. சார் தாவேகா தலைவரை பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு சந்திச்சிருக்காரு, 1 மணி நேரத்துக்கு மேலே சந்திச்சு பேசியிருக்காரு. என்ன யாரு? பிரசாந்த் கிஷோர். யாரை சந்திச்சு பேசு? விஜய். ஆமாங்க, பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு சர்வே பண்ணக்கூடிய ஒரு அந்த பணியை செய்யக்கூடிய ஒருத்தர். அவர் கூப்பிட்டுருப்பாரு, இவர் போய் பார்த்துருப்பாரு. அவர் ஏன் கூப்பிட்டாரு, இவர் ஏன் பார்த்தாருன்னு அவங்க 2 பேரும் கேட்கணும். என்ன கேட்டேன்? 2021 தேர்தலில் திமுக 380 கோடி கொடுத்து அவரை வந்து வர வச்சு பல்வேறு வியூகங்கள் வகுத்து ஆட்சி அமைச்சாங்க. உள்ளபடியே சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. தெரியாத விஷயம் 350 கோடி 450 கோடி பெரும் தொகையாக சொன்னீங்கன்னா எனக்கு நான் சாட்சியும் இல்லை, எனக்கு தெரியவும் செய்யாதுங்க. விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க. வேற அமௌண்ட் விட்டு தருங்க. சரிங்க. 21 வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து வியூகங்கள் அமைச்சு கொடுத்து திமுக கூட்டணி கட்சியில இடம்பெற்ற காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளுக்கு பிரச்சார வியூகங்கள் வகுத்து கொடுத்தாரு. சரிங்க. அவர் வந்து இப்போ வந்து 2026 எலெக்ஷன்ல விஜயோட சேர்ந்து கூட்டு சேர்றாருன்னா திமுக கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அப்படி அவர் வந்து ஒரு நிபுணர் தான். இந்தியா பூரா பல கட்சிகளுக்கு வேலை பார்த்துருக்காரு. அவர் வேலை பார்த்த எல்லா கட்சியும் எல்லா ஸ்டேட்லையும் ஜெயிக்கலையே. சில நேரங்களில் அவர் வேலை பார்த்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு, சில மாநிலத்தில் தோற்றுருக்கு. சில கட்சிக்கு அவர் வேலை பார்த்தது தோற்றுருக்கு, சில கட்சிக்கு அவர் வேலை பார்க்கும்போது ஜெயிச்சிருக்கு. அதனால் அது வந்து அவர் ஒரு நிபுணர் வந்து ஒரு இந்த லைனில் வந்து எலெக்ஷன் நடத்தினா போகலாம். இன்னும் கூட கேண்டிடேட் கூட ஒரு தொகுதியில் சர்வே பண்ணி இந்த 5-6 பேரில் இந்த ஆளை போட்டிங்கன்னா அவருக்கு வாய்ப்பு இருக்குது, பொருள்னு ஒரு கணக்கோ சர்வே பண்ணி கூட கொடுக்கலாம். ஆனால் நிர்ணயிக்கிற அந்த மாநிலம் இருக்கிற மக்கள் தானே. அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய பலம், பலவீனம், பொதுமக்களுடைய கருத்து, இந்த அடிப்படையில் தான் வந்து வெற்றி தோல்வி ஏற்படுமே தவிர பிரசாந்த் கிஷோர் வந்து மந்திரவாதி கிடையாது. அவர் ஒரு கூட்டணியில் இருந்து பண்ணுறதுனாலே அங்கே அந்த மாநிலத்தில் அப்படியே மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார்னு சொல்ல முடியாது. இன்னும் மெஜிஷியன் கிடையாது, மேஜிக் நிபுணர் கிடையாது. அவர் சில வழிகளை சொல்லுவார். சில மாநிலத்தில் ஜெயிக்குது, சில மாநிலத்தில் தோக்குது. ஜெயிக்கிறது தோக்கிறதுக்கு காரணம் அந்த மாநிலத்தில் இருக்கிற நிலைகள், அங்கே இருக்கிற அரசியல் நிலவரம், கட்சிகளுடைய நிலவரம், கூட்டணி அமைப்பு, அது பல்வேறு காரண காரியங்களால் வெற்றி தோல்வியை தவிர ஒரு வழிகாட்டலாம், அவ்வளோதான். அவர் ஹி கேன் கைடு, ஹி கேன் அட்ஜஸ்ட், ஹி கேன் கிவ் சம் ஐடியாஸ், சஜஷன் சொல்லலாம், யோசனை சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம். அதனால் அது அப்படியே எந்த மாநிலத்தில் அவர் கால் வைக்கிறாரோ அங்கே ஆட்சி மாற்றம்னா நேரம் மந்திரவாதி மாதிரி எல்லா மாநிலத்தையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே. ஒரு மாதத்தையும் கூட்டிகிட்டு போய் நேரம் அவரை வச்சுக்கிட்டு ஆட்சி மாற்றிருக்கலாம். நாங்களும் காங்கிரஸ் மந்திரங்கத்தெல்லாம் போட்டு டெல்லியில் வந்திருக்கலாம். அவரை வச்சுக்கிட்டு நிபுணராக வச்சுக்கிட்டு அது அப்படி சொல்ல முடியாது.
இப்போ ஏடிஎம்கேல இன்னைக்குலேருந்து ஒரு புகைச்சல் வந்து கிளம்பியிருக்கு. செங்கோட்டையன் வந்து முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசியிருக்காரு. யோகல இந்திரா எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம எப்படி சார் பார்க்கணும் அது ஏடிஎம்கே? நான் ஏங்க அதை பார்க்கணும்? அதுவும் ஒரு கட்சி, அந்த கட்சிக்குள்ளே நடக்கிற விவகாரங்களை அந்த கட்சி சம்மந்தப்பட்ட கூட தான் கேட்கணும். எனக்கு பழைய பந்தத்தோட அக்கறையில் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் புறக்கணிச்சனால தான் போகலன்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் அதிமுக புறக்கணிக்கப்படுது போது எப்படி பார்க்குறீங்க? நான் எதுக்குங்க என்னங்க பார்க்கணும்? அவர் சொல்லியிருக்காரு. அவர் போகாததுக்கு காரணம் அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து அவங்க சைடில், இன்னொரு சைடில் வந்து அது வந்து ஒரு நியூட்ரலாக நடந்த விழா. அது ஒரு கட்சி சார்பில் நடந்த விழா இல்லை, எல்லா கட்சியும் கூப்பிட்டுருந்தோம், அதனால் போடலைன்னு அது சைடில் அந்த விழா ஏற்பாடுகள் சார்பில் பதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் எது கரெக்டுங்கிறது அது அந்தந்த அவங்க எடுக்கிற நிலைப்பாடை பொறுத்து இருக்குது. இல்லை நான் ஒன்றும் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எம்ஜிஆரோட இருந்து அதிமுக வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க நீங்களும் ஒருத்தர். இப்போ இருக்கிற அதிமுக அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி சார் போகிற? எனக்கு எம்ஜிஆர் படத்தை தமிழ்நாடு பூரா எல்லாரும் போட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். எம்ஜிஆரால் வளர்ந்தவன், எம்ஜிஆரால் உருவானவன் தான் நான். அதனால் எம்ஜிஆர் படத்தை எல்லா கட்சியும் சேர்ந்து எம்ஜிஆர் படத்தை போட்டால், எம்ஜிஆரை பாராட்டினா எனக்கு உள்ள மகிழ்ச்சி தான். அதில் ஒன்று அந்த பாதை, அந்த வழியெல்லாம் அதெல்லாம் ஏன்னா வேலை கிடையாது. சரியான பாதையில் போதா, ராங்கான பாதையில் போதா, அதெல்லாம் அங்கே அந்த போகிற திசையில் யார் போகிறாங்களோ அவங்க எடுக்க வேண்டிய முடிவு அது. சார் ஏற்கனவே டெல்லி அதுக்கெல்லாம் நான் இலவச ஆலோசனைலாம் சொல்ல விரும்பலைங்க. அவசியம் இல்லை. சார் டெல்லி தேர்தல் தொடர்பாக சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளணும் காங்கிரஸ் கத்தின்னு சொன்னீங்க. கத்தினா யாரை குறிப்பிட்டு சொல்கிறீங்க சார்? கட்சி தொண்டர்கிட்ட தான் சொல்கிறோம், எங்கள் மாதிரி ஆட்களை தான் சொல்கிறோம். நாங்கள் தான் ராகுல் காந்தி அவர் புதுசாக வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்காம இருக்கிறது எங்கள் மாதிரி ஆட்கள் தானே. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுதும் இருக்கிற கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், கடைசி இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் அவங்க எல்லோரும் சுய பரிசோதனை செய்து கட்சிக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்களால என்ன காரியங்கள் பண்ண முடியுதோ அந்த காரியங்களை பண்ணணும். அதை வந்து எல்லோரும் சுய பரிசோதனை பண்ணணும். ராகுல் காந்தி தான் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு துணையாக எல்லோரும் வேலை பார்க்குறத அதிகரிக்கணும்னு சொல்கிறேன். ஆல்ரெடி திமுக வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க, பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதே நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க, மெகா கூட்டணி அமைத்து அவங்க தொண்டர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி அமைச்சு வந்து நாங்கள் தேர்தல் சந்தித்து திமுக ஆட்சியை வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி நான் பார்க்குறீங்க? இந்த கூட்டணியிலேருந்து போகிறதுக்கான யாராவது வாய்ப்பு இருக்குங்களா? எங்கள் கூட்டணி வந்து வலுவான கூட்டணி, ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற கூட்டணி, பிரச்சனையே இல்லாமல் இருக்கிற கூட்டணி. ஏற்கனவே இந்த கூட்டணி மகத்தான வெற்றிகளை பெற்ற கூட்டணி. அதனால் மீண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெறும். இதில் எனக்கு தெரிய எந்த உடசலும் யாரும் போகிற மாதிரிலாம் எனக்கு வந்து அந்த மாதிரி யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் வர மாதிரி எனக்கு தோணலை, சந்தேகமும் இல்லை. எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க, எல்லோரும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள், ஆசிரியர்களே வந்து மாணவிகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறது அப்படி போன்ற சம்பவங்கள் டெய்லி நடந்துட்டு இருக்கு. நம்ம இது வந்து உண்மையிலே இந்த வருத்தம் தரக்கூடிய நிகழ்ச்சி. அது நிகழ்ச்சிகள் நடக்கிற நிகழ்ச்சிகள் வருத்தம் தரக்கூடியவை. இதில் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு சட்டமே வந்து மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து மரண தண்டனை வரைக்கும் சட்டம், கடுமையான சட்டமன்றத்தை தனியாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதனால் இது அரசாங்கத்தின் சார்பில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கீழே இருக்கிற கண்காணிப்புங்கிற அளவில் வந்து காவல்துறையை சார்ந்தவர்கள் மற்ற வந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். பொதுவாக பெண்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அங்கெல்லாம் வந்து பெண் காவலர்கள் அதில் பாதுகாப்பு அதிகரிக்கணும். லேடிஸ் காலேஜஸ்ஸு, ஹாஸ்டல்ஸு, இது மாதிரி ஏரியாக்களில் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி சில தீவிரமான நடவடிக்கைகளில் காவல்துறை அதிகமாக ஈடுபடணும். அதனால் அங்கொன்றும் இங்கொன்றும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. ஒன்று நடந்தாலும் அது அசம்பாவியம் தான். அதுக்காக வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் அது, கண்டனத்துக்குரிய விஷயந்தான் அது. ஒன்று தான் நடந்துச்சு, 2 தான் நடந்துச்சுன்னு அப்படி லைட்டாக எடுக்கக்கூடாத விஷயம் அது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி 1-2 நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடக்கிறத வச்சுக்கிட்டு மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கே கெட்டு போச்சு, தமிழ்நாட்டில் மகளிருக்கே பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறதும் வந்து நியாயம் இல்லையாது. விமர்சனங்கள் செய்கிறோம், எல்லோரும் தான் சொல்கிறோம். இப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் இது மாதிரி நடக்கிற சம்பவங்களை கண்டிக்கிறோம். இதை நான் வந்து யாரும் எந்த கட்சியும் கண்டிப்பாக நான் காங்கிரஸில் எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டாங்க. ஆட்சியில் திமுக இருக்குது, திமுகவே ஆதரிக்க மாட்டாங்க, அவங்களும் கண்டிக்க தான் செய்கிறாங்க.
யார் ஆட்சியில் இருந்தாலும் கண்டிக்க தான் செய்வாங்க, நடவடிக்கை எடுக்க தான் வேணும். அதனால் ஒட்டுமொத்தமாக இதை காரணமாக பயன்படுத்தி ஒரு அரசு மேலே கரைபூச நினைக்கிறது, அதன் மூலமாக கலங்கப்படுத்தி அந்த ஆட்சி கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கே குறியாக பேசுகிறது வந்து நியாயம் அல்லது. தமிழ்நாட்டில் மக்களோட பிரச்சனைகள் நிறையாவே இருக்குது சார். இப்போ இந்த 4 வருஷத்தில் திமுக தேர்தல் அறிக்கை முழுமையாக நிறைவேற்ற திமுக தான் சொல்கிறாங்க, ஆனால் முழுமையாக நிறைவேற்ற சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ இந்த திருப்பரங்குன்றம், பெரியார், அம்பேத்கர் இப்படின்னு இப்போ பழைய விஷயங்களை பேசி திசை திருப்புற வேலையிலே தான் ஈடுபடுறாங்க இந்த அரசாங்கம்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, ஒரு தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து கொடுக்குற வாக்குறுதிகளில் அந்த கொடுத்த கட்சி வந்து ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொன்றாக நிறைவேற்ற முயற்சிக்கிறாங்க. இப்போ நாங்கள் 500 வாக்குறுதிகளுக்கு மேலே கொடுத்துருக்கோம், அதில் 350 400 நிறைவேற்றிட்டோம்னு அவங்க வரிசைப்பட்டு திமுகவில் சார்பில் சொல்லப்படுது. அமைச்சர்கள் சார்பில், அதிகாரிகள் சார்பில் வந்து இன்னென்னலாம் செய்திருக்கோம், இன்னென்னலாம் அடுத்த கட்டத்தில் செய்வோம்னு. ஸோ இது வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கடந்த காலத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் மத்திய அரசாங்கம் கூட இருக்கட்டும், பிஜேபி எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களா 4 வருஷத்தில்? அதே மாதிரி ஈவன் யார் முதலமைச்சர் காலத்துலேயும் கொடுத்த ஒரு 10-500 வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அதில் சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடிஞ்சிருக்கும், சில 1-2 முடியாமல் கூட போயிருக்கும். ஆனால் தொடர்ந்து இன்னும் மிச்சம் இருக்கிற காலத்தில் அவற்றை நிறைவேற்ற முயற்சிப்பாங்க. அப்படி தான் அதை எடுக்கணுமே தவிர அதுக்கு மார்க் போடுறது இல்லையே. இது என்ன பரீட்சை பேப்பரா? 100க்கு 99, ஏன் 2 குறைச்சி எடுத்த, 1 குறைச்சி எடுத்தேன்னு. நிதி ஆதாரங்கள், அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், இதில் வச்சு அந்த மாநிலத்தோட நிலைப்பாடு, நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறை அல்லது வரக்கூடிய விஷயங்கள், இப்போ மத்தியிலேருந்து வரக்கூடிய சப்போர்ட்டு சரியாக இல்லை, நிறையா பணம் வரல, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குல்ல. இதையும் தாண்டி அரசாங்கம் இதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துட்ருக்காங்க. இருந்தாலும் எதிர்கட்சி கேட்க தான் செய்வாங்க. எதிர்கட்சி நீங்கள் 100க்கு 100 மார்க் கொடுப்பாங்களா? ஊழியர்களே கேட்க தொடங்கிட்டாங்களே, கேட்கறதுக்கு அவங்க கேட்குறாங்க, எதிர்கட்சிகளை குறை சொல்கிறாங்க, சொல்ல தான் செய்வாங்க. யாரும் 100க்கு 100 ஆட்சியில் இருக்கவங்களுக்கு மார்க் கொடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்க, நாங்கள் வீட்டிலே இருக்கோம், நீங்களே ஆட்சியில் இருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே, சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் இருங்க இது மாதிரி விஷயங்கள் இன்னும் அதிகமான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதை அரசு சமாளிக்க வேண்டியதும் செய்ய வேண்டியதும் அரசுடைய கடமையும் கூடாது.